வணக்கம். நெருப்பு தமிழன். டிடிவி தினகரன் ஐயா, ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, இப்போ செங்கோட்டையன் வேற இந்த கட்சியில் சேர்ந்துட்டாப்புல. இவங்களுடைய கூட்டணியில் இவர்கள் இல்லாமல் ஒரு காலமும் அதிமுக கொங்கு மண்டலத்திலிருந்து தென் மாவட்டங்களில் வெல்லவே முடியாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, நான் பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எல்லாரையும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி, நான் ஆட்சியில் 4.5 வருஷம் இருக்கும்போதே மொத்தமாக அடிச்சிட்டேன்ல, உங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 பெட்டியை கொடுத்துட்டேன்ல, எல்லோரும் இருங்க அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புலனா, இவருக்கு இவர் எம்ஜிஆர்னு மனசில் நினைப்பு, இவருக்கு என்னமோ பெரிய அம்மையார் ஜெயலலிதான்னு மனசில் நினைப்பு. ஆனால் எடப்பாடி செய்யக்கூடிய இந்த அமாவாசை அரசியல் நீண்ட காலம் நீடிக்காது. 2026 தோல்வியை தழுவியவுடன் எடப்பாடியினுடைய நிலைமையை மட்டும் பாருங்கள். இன்றைக்கி சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த ஆள் சேர்ந்ததுக்கு இந்த ஆள் என்ன அனுபவிக்க போகிறாருன்னு மட்டும் பாருங்கள். பொதுச் செயலாளர் அப்புறம் என்ன செயலாளர், வட்ட செயலாளர் ஆகிறாரா இல்லை சதுர செயலாளராக மாறுறாரான்னு மட்டும் பாருங்கள்.